வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோன்னா கம்பராமாயணம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பராமாயணம் இந்த சாப்டர் ரொம்ப டிஎன்பிசியில் இம்பார்ட்டன்ட். அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்விகள் கம்பராமாயணம் ஒன்று. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கம்பராமாயணத்தை இயற்றியவர் யாருன்னா கம்பர். பெற்றோர் யாருன்னா ஆதித்தன். மகன் அம்பிகாவதி. இவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு, அதாவது 2வது குலோத்துங்க காலத்தை சேர்ந்தவர். சரிங்களா? இவரோட ஊர் என்னன்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகே தேரழுந்தூர் அல்லது திருவழுந்தூர். இந்த ஊர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இவரோட பணி என்னன்னா 2ஆம் குலோத்துங்க சோழரோட மகன் இருக்காங்க 3ஆம் குலோத்துங்கர், அவரோட அரசவரில் அமைச்சராக இருந்தார். சரிங்களா? இவரை ஆதரித்தவர் யாருன்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். சரிங்களா? திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். சிறப்பு பேர் என்னன்னா கம்பநாடான், கம்பர் நாட்டாழ்வான், கவி சக்கரவர்த்தி. இந்த கவி சக்கரவர்த்தி இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் யார் என்று இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு கம்பர். சரிங்களா? சில பெருமைகள் என்னன்னா கம்பர் வீட்டு கருத்தறியும் கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் விருத்தமெனும் மென்பாவிற்கு உயர் கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர். இந்த 3 இதுவும் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா டேஸ் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடு, கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இந்த இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இப்போ அவர் இப்போ கம்பர் என்னென்ன நூல் இயற்றிருக்காருன்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், திருக்கை வழக்கம், சிலை எழுவது, ஏர் எழுவது. சரிங்களா? அதாவது சடகோபர் அந்தாதி, ஏர் எழுவது, சிலை எழுவது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். அடுத்து உழவர்களின் சிறப்பை கூறுவது எந்த நூல்னா ஏர் எழுவது, திருக்கை வழக்கம். சரிங்களா? அதாவது உழவர் அவங்கள பற்றி கூறும் நூல் எதுனா ஏர் எழுவது, திருக்கை வழக்கம். சரிங்களா? கலைமகளை போற்றி பாடுவது சரஸ்வதி. அதாவது கலைமகள்னா ஒரு பெண். அப்போ பெண்ணோட பேர் என்னது? சரஸ்வதி. அப்போ சரஸ்வதி அந்தாதி. இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க போகலாம். நம்மாழ்வார் பற்றி பாடியது சடகோபர் அந்தாதி. சரிங்களா? அடுத்து சம காலத்தவர் அதாவது இவர் காலத்தில் யார் வாழ்ந்தார்னா ஜெயகொண்டார், ஒட்டக்குத்தர், புகழேந்தி. சரிங்களா? இவர் சேனன்றி மறவா இயல்பினர் தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பரை 1000 பாடல்களுக்கு 1 பாடல் வீதம் பாடி சிறப்பித்துள்ளார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல என்றும் கம்பன் என்றொரு மானிடர் வாழ்ந்ததும் என்று பாரதியார் கம்பரை புகழ்ந்திருக்காரு. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல என்று கூறியவர் யார்? பாரதியார். சரிங்களா? அடுத்து வாங்க போலாம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியவர் பாரதியார். சரிங்களா? சமாதி உள்ள இவர், அதாவது கம்பரோட சமாதி உள்ள இடம் என்னன்னா நாட்டரசன் கோட்டை. கம்பர் தன் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் திருவரங்கம். சரிங்களா? கம்பர் மகன் அம்பிகாவதி. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்தோம் அம்பிகாவதி. அம்பிகாவதி என்ன நூல் இயற்றியிருக்காருன்னா அம்பிகாபதி கோவை சொல்லிட்டு இந்த நூல் இயற்றியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். ராம நாடக கீர்த்தனை எழுதியவர் அருணாச்சல கவிராயர். சரிங்களா? தொல்காப்பிய நெறி நின்றவர் கம்பர். உலகினின் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பர் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம். யார் கூறினார்? இது கால்டுவெல். சரிங்களா? இந்த கால்டுவெல் சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. கம்பர் அதிகமாக தற்குறி பெற்ற அணியை பயன்படுத்தி உள்ளார். சரிங்களா?
தமிழின் மிகப்பெரிய நூல் எதுனா கம்பராமாயணம். இந்த கொஸ்டினு கேட்பாங்க. தமிழில் மிகப்பெரிய நூல் எதுனா கம்பராமாயணம். கம்பர் 1000 பாடலுக்கு ஒரு பாடல் வீதம் சடையப்ப வள்ளலை புகழ்ந்திருக்காரு. புகழேந்தி புலவர் தம்மை ஆதரித்த வள்ளலை 100 பாடலுக்கு ஒரு பாடல் வீதம் புகழ்ந்துள்ளார். காலமேக புலவர் ஒவ்வொரு பாடலிலும் திருமலையாரரை புகழ்ந்துள்ளார். சரிங்களா? ராமாயணத்தை எப்படி பிரிக்கலாம்னா ராம ப்ளஸ் அயனம். சரிங்களா? ராமனது வரலாற்றை கூறும் நூல்னா ராமாயணம். வான்மீகி முனிவர் வடமொழியில் எழுதிய இந்த ராமாயணத்தை தழுவினா கம்பர் இது ராமாயணத்தை தமிழில் இயற்றியிருக்காரு. இதனால் இவருக்கு என்ன பேர், அந்த நூலுக்கு என்ன பேர்னா கம்பராமாயணம். சரிங்களா? எனவே இது வழிநூல் சொல்லி தான் அழைக்கப்படுகின்றன. இதுவே முதல் இதிகாச நூல். சரிங்களா? கம்பர் இயற்றிய ராமாயணம் கம்பராமாயணம். கம்பர் தான் இயற்றிய நூலுக்கு ராம அவதாரம் என பெயரிட்டார். இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களுடையதுன்னா 6 காண்டங்களுடையது, 113 படலங்களுடையது, 10,569 பாடல்கள் கொண்டது. சரிங்களா? காண்டம்னா என்னன்னா பெரும்பகுதி, படலம்னா என்னன்னா உட்பகுதி. இது பார்த்துக்கோங்க. காண்டம்னா அதாவது காண்டம் பெருசாக இருக்கிறது. சரிங்களா? படலம் படகு சின்னதாக இருக்கா, அதனால உட்பகுதி. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது காண்டம்னா பெரிய பகுதி, படலம்னா உட்பிரிவு. சரிங்களா? அடுத்து இந்த கம்பராமாயணத்தை எத்தனை காண்டங்களுடையது? பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். சரிங்களா? இந்த 6 காண்டங்கள் இருக்கு பாருங்க. இது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேயே கேட்கலாம், இல்லைன்னா பொறுத்துக்க கொடுத்து இந்த மாதிரியே கேட்கலாம். இது பார்த்துக்கோங்க. பாலகாண்டம்னா குழந்தை பருவம். அதாவது பாலனா இன்னொரு பேர் குழந்தைக்கு பால்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலகாண்டம்னா குழந்தை பருவம். அயோத்திய காண்டம்னா திருமணம். இதை எப்படி ஞாபகம் வச்சிடலன்னா அயோத்தியிலனா ராமனுக்கு சீதைக்கு திருமணம் நடந்துச்சு, அதனால திருமணம். ஆரண்ய காண்டம்னா வனவாசம். சரிங்களா? கிட்கிந்தா காண்டம்னா சீதையை பிடிதல், வாலிவதம். சரிங்களா? அதாவது ராவணன் சீதையை கடத்திட்டு போகிறாங்களே அதை பற்றியும் ராமன் வாலியை கொன்றிருப்பார். சரிங்களா? அதாவது மறைமுகமாக கொன்றிருப்பார். அந்த ஹிஸ்ட்ரினா எல்லாருக்கும் தெரியும். அப்போ சீதையை பிடிதல், வாலிவதம். இது கிட்கிந்த காண்டத்தை உடையது. சுந்தர காண்டம் என்னன்னா அனுமானை பற்றியது. சரிங்களா? யுத்த காண்டம்னா ராமனுக்கோ ராவணனுக்கு போர். யுத்தம்னாலே நமக்கு தெரியும் போர். அப்போ ராமராவணன் போர். சரிங்களா? இந்த 7வது கண்டமாகிய உத்தரகாண்டம் என்னும் பகுதியை ஒட்டக்குத்தை இயற்றினான். இந்த 6 காண்டத்தை கம்பராமாயணம் சொல்கிறாங்க. 7வது காண்டம், இந்த காண்டத்தை ஒட்டக்குத்தனா இயற்றிருக்காரு. அது என்ன காண்டம்னா உத்தரகாண்டம். முதற்படலம் ஆற்றுப்படலம், இறுதி படலம் விடை கொடுத்த படலம் சொல்கிறாங்க. கதைக்கு ஆதிக்காவியம் என்று அக்கதையை வடமொழியில் இயற்றிய வால்மீகிக்கு ஆதிக்கவி என்று பெயரும் உண்டு. சரிங்களா? அதாவது வால்மீகிக்கு இன்னொரு பேர் என்ன? ஆதிக்கவி. சரிங்களா? அடுத்து கம்பரின் ராமாயணத்தை கம்ப நாடகம் எனவும் கம்ப சித்திரம் எனவும் சொல்லுவாங்க. சரிங்களா? கம்பரின் ராமாயணத்தை என்னென்னா அழைக்கலாம்? கம்ப நாடகம், கம்ப சித்திரம். சரிங்களா? கம்பரின் யாப்பு வண்ணங்கள் நூல்கள் முழுவதும் மின்னி மிளர்கின்றன. வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்ற கணக்கிடும் உண்டு. தமிழ் இலக்கியத்தில் தொடங்கிய காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பில் உச்ச நிலையை அடைந்தது. சரிங்களா? கதை மாந்தரின் வடச்சொற்பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழத்திய பெருமைக்குரியவர் ராவணன், அனுமன், லட்சுமணன், இலக்குவன், அதாவது லட்சுமணன், விபீஷணன், வீடனன். சரிங்களா? இந்த பேரில் அதாவது இந்த கதைக்கு முக்கியமாக யாருன்னா ராமன். இவரை ராமன் சொல்லுவாங்க. அதாவது சேர்ப்பாங்க ராமன்.
அனுமானை வந்து அனுமான் வந்து வடமொழியில் சொல்கிறது, அனுமான் சொல்கிறது வந்து தமிழில். அதாவது இது எப்படின்னா, வடமொழியில் வந்து வான்மீகி வந்து எப்படி ராமன் வந்து சொல்கிறாருன்னா ரா ம இன் இந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்து தமிழில் வந்து கம்பர் வந்து ஏற்றும்போது இ ரா ம இன் இந்த மாதிரி வந்து மாற்றுறாரு. சரிங்களா? அனுமான் வந்து அனுமன் சொல்கிறாரு, லட்சுமணன் வந்து இலக்குவன் சொல்கிறாரு. சரிங்களா? விஷ்ணனை வந்து வீடனன் இப்படி வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து சில வார்த்தைகளை வந்து மாற்றுறாரு கம்பர் வந்து. சரிங்களா? இந்நூலின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களும் தமிழுக்கு கதி என்பவர் பெரியோர். சரிங்களா? தமிழுக்கு கதி சொல்லி யார் சொல்கிறாருன்னா பெரியோர். சரிங்களா? கதினா கம்பராமாயணம், தீனா வந்து திருக்குறள். இது வந்து ரொம்ப முக்கியம். கதினா கதியில் வந்து வந்து கம்பராமாயணம், தீ வந்து திருக்குறள். அதனால வந்து தமிழுக்கு கதி சொல்கிறது வந்து கானா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். ஓகேங்களா? இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. கம்பராமாயணம் வந்து இன்னும் நிறையா இருக்குது. மீதி வந்து அடுத்த பகுதியில் வந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் வந்து இந்த வீடியோவில் வந்து குறைகள் இருந்துச்சு நீங்கள் கருதினால் கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.